ஜெயலலிதா தனது கடைசி காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் மீது கோபத்தில் இருந்தார் என்றும் நிர்பந்தம் காரணமாகவே முதல்வர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். அவருடன் புதிய தலைமுறையின் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் நடத்திய பிரத்யேக நேர்காணலின் ஒரு பகுதியை சின்னப்பேட்டி பகுதியில் பார்க்கலாம். கடைசி காலத்துல ஜெயலலிதா ஓபிஎஸ் தள்ளி வச்சுட்டாங்க, அதிருப்தியில இருந்தாங்கன்னா 2011 நிதியமைச்சர் 2016 நிதியமைச்சர்னு கொடுக்கறாங்கல்ல. நீட்சியா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகும் கூட அவங்க நம்பிக்கையை பெற்ற திருமிகு சசிகலா ஓபிஎஸ் தானே முதல்வர் ஆக்குறாங்க. கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஓபிஎஸ் தான தற்காலிக முதல்வராக பொறுப்பேற்க வைக்கிறீங்க. அப்ப எப்படி அந்த நம்பிக்கை ஓபிஎஸ் மேல? சார், அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த இதை சொல்றேன். அவங்க எப்படி முன்னிலைப்படுத்துறதோ, அதற்கு பிறகு அவர் நம்பிக்கை இழக்கிறதோ, அதற்கு பிறகு அவர் தள்ளி வைக்கிறதோ, அதனால அவர் எந்த பிரச்சாரத்தில் ஈடுபடாத அம்மா சொல்லி அவர் அம்மாவை திறந்தோறும் சந்திக்கிறவர் இல்ல. எனக்கு அது இல்ல, அம்மா சொல்றதுல அவங்க தவறு செஞ்சா தண்டிச்சிடுறாங்க, அப்புறம் மன்னிச்சிடுறாங்கன்னு. அவங்க மரணத்திற்கு பிறகும் ஓபிஎஸ்க்கு முதல்வருங்கிற முன்னுரிமையை கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஜெயலலிதாவே தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றவர் நிராகரிக்கப்பட்டிருக்கலாமேன்னு கேக்குறேன். நீங்க கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. அதுல அந்த அந்த கேள்வியில ஒரு நிமிடத்துல பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு நீண்ட எல்லோருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும். அதனால இல்ல, அதாவது அதுல கேட்கப்பட்டது நீங்க எடப்பாடியார் இன்றைக்கு முன்னிலைப்படுத்திருக்கிறார்னா அன்றைக்கும் அவர்கிட்ட விவாதிக்கப்பட்டது. நீங்க முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று விவாதிக்கப்பட்டது. அவரு இல்ல, நான் விரும்பல அப்படின்றத சொன்னார். ஜெயலலிதா மறைந்த சமயத்தில் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆமா, கொடுக்கப்பட்டது. மூத்த அமைச்சர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே அது தெரியும். செங்கோட்டையனும் கிளைம் பண்றாரு. இல்ல, கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் உண்மைதான். அதான் விவாதிக்கப்பட்டது. அதுல மூத்தவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தாங்க. கடைசியில அவர் அதை பார்க்கட்டும் அப்படின்ற அடிப்படையில எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காலிகமா குத்தகை, இட்ஸ் நாட் பட்டாதாரர், ஓனர்ஷிப் கிடையாது. யார் சார் அந்த முடிவு எடுத்தது? எல்லாரும் சேர்ந்துதான். அதுவும் முடிவு எடுக்கக்கூடியது எல்லாரும் சேர்ந்துதான். எல்லாரும் சேர்ந்து இவங்க தற்காலிகமா தான், எப்படி அம்மா அவர்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் வருகிற போது அவர் இருந்தாரோ அது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இருந்தாங்க. அது எல்லாரும் வாய்ப்பு ஏன் ஜெயலலிதா நிராகரித்த ஒருவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு தான் கேக்குறேன். முதல்வராக தற்காலிகமாக கூட இருக்கட்டுமே. நம்பிக்கைக்குரிய செங்கோட்டையன் இருக்கிறார், நம்பிக்கைக்குரிய எடப்பாடி இருக்கிறார், நம்பிக்கைக்குரிய ஆர்பி உதயகுமார் இருக்கிற போது நீங்க அதுல நான் சாதாரண நீங்க கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்லுகிற இந்த வாதங்கள் உண்மை என்று சொன்னால் அவருக்கு அந்த பதவி போயிருக்க கூடாது என்பதுதான் உங்களுடைய கேள்வியினுடைய சாரம்சம். அந்த சூழ்நிலையிலே, அந்த சூழ்நிலை காரணங்களிலே அவர் இருந்தால் சரியாக இருக்கும் என்று எல்லோராலும் தீர்மானிக்கப்பட்டது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இது அம்மா அவர்கள் முன்மொழியவில்லை அவரை. அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை முன்மொழிந்தார்கள். நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. கட்சி கட்டுப்பாட்டுக்காக ஏற்றுக்கொண்டமே தவிர யாரும் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை.